லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல். விமானப்படையின் சாகச நிகழ்ச்சியில் 5 பேர் உயிரிழந்த நிலையில் அது குறித்து மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். குறிப்பாக மருத்துவத்துறை சார்பில் சாகச நிகழ்ச்சிக்கு எடுத்த நடவடிக்கை என்ன என்று வரிசையாக பட்டியலிட்ட அமைச்சர் மா சுப்பிரமணியன் விமானப்படை கேட்டுக்கொண்ட எண்ணிக்கையை தாண்டி 4000 என்ற எண்ணிக்கையில் படுக்கை வசதிகள் தயாராக இருந்ததாக கூறினார். இந்திய விமானப்படை அரசுக்கு வைத்த கோரிக்கை ஒரு மருத்துவமனையில் 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் சென்னையை பொறுத்தவரை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் 100 படுக்கைகளும் 20 தீவிர சிகிச்சைக்குரிய படுக்கைகளும் யாருக்காவது அந்த ரத்தம் தேவைப்படுகிற போது ரத்த வங்கி இது மாதிரியான எல்லா விஷயங்களும் தயார் நிலையில் இருந்தது. 15 லட்சம் பேர் வருவார்கள் என எதிர்பார்த்த நிலையில் அதற்கும் மேல் ஆட்கள் வந்திருந்ததால் நெரிசல் உருவானது என்றார். வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதால் தான் குடை தண்ணீர் எடுத்து வரச் சொல்லி விமானப்படை முன்கூட்டியே அறிவுறுத்தியது எனவும் மாசு கூறினார். இந்திய விமானப்படை ஏற்கனவே சொன்னது, இந்த நிகழ்ச்சியில் கலந்து வருகிற பொதுமக்கள் குடைகளுடன் வர வேண்டும், தண்ணீருடன் வர வேண்டும், கண்ணாடி அணிந்து வர வேண்டும், தொப்பி அணிந்து வர வேண்டும் என்று அவர்கள் முன்னெச்சரிக்கையாக இந்த எல்லா விஷயங்களையும் எடுத்து சொன்னார்கள். போலீஸ் பாதுகாப்பு குறித்து எழுப்பிய கேள்விக்கு வான் சாகச படை நிகழ்ச்சிக்கு 7500 போலீசார் பாதுகாப்பு பணியில் இருந்ததாக கூறிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் அடுத்த கேள்விக்கு டென்ஷன் ஆகி 15 லட்சம் பேருக்கு 15 லட்சம் போலீசாரா பணியில் இருக்க முடியும் என கடுப்புடன் உரத்த குரலில் பதிலளித்தார். சில 100 பேர் கலந்து கொள்ளும் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்திற்கே 12000 போலீசார் பாதுகாப்பு கொடுக்கும் போது இந்த நிகழ்ச்சிக்கு எப்படி 7500 போலீசார் போதும் என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கும் அமைச்சரின் பதில் அதே தொனியில் தான் இருந்தது. இல்ல, 7500 காவல்துறை இருந்தாங்க. 15 லட்சம் பேருக்கு 15 லட்சம் காவல்துறை அங்க போட முடியும்? இல்ல, இதுக்கும் 7500 காவல்துறை, இது இல்லாம இந்த ஊர்காவல் படை, இது மாதிரி எல்லா இடத்துலயும் இருந்தாங்க. ஆங்காங்கே சிறு சிறு மருத்துவ குழுக்கள் அமைத்திருந்தால் மயங்கி விழுந்தவர்களுக்கு உடனே சிகிச்சை அளித்திருக்க முடியுமே என கேட்டதற்கு மெரினாவிற்கு அருகில் இருக்கும் அரசு மருத்துவமனைகளை அடுக்கடுக்காக பட்டியலிட்டார் அமைச்சர் மா சுப்பிரமணியன். நடந்து செல்லவே முடியாத அளவுக்கு இருந்த கூட்ட நெரிசலில் ஆம்புலன்ஸுகளும் சிக்கி இருந்ததை கண்கூடாக பார்த்தும் கூட மருத்துவ குழு தொடர்பான கேள்விக்கு அமைச்சரின் பதிலை கேட்டு அதிர்ச்சி அடைவதை தவிர செய்தியாளர்களுக்கும் வேறு வழி இல்லாமல் போனது. மெடிக்கல் கேம்ப் அங்க இருந்தது. எல்லா இடத்துலயும் மெடிக்கல் 100க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் அங்க இருந்தாங்க. ஏர்போர்ஸ் டிபார்ட்மெண்டோட மெடிக்கல் விங் இருந்தது. இதை தாண்டிங்க நீங்க பீச்சில் இருந்து ஒரு 300 மீட்டர்ல தான் ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜ், 2 கிலோமீட்டர்ல தான் ஆர்ஜிஎச் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல், ஒரு 3 கிலோமீட்டர் தான் ஸ்டான்லி, 1.5 கிலோமீட்டர்ல தான் ராயப்பேட்டா மருத்துவமனை. உயிரிழந்த 5 பேரின் மரணத்திற்கு ஹீட் ஸ்ட்ரோக்கும் டீஹைட்ரேஷனும் தான் என்ற அமைச்சர் மா சுப்பிரமணியன் கடைசி வரைக்கும் டீஹைட்ரேஷனுக்கு போதிய அளவில் குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுக்காததுதான் காரணம் என்பதை ஒப்புக்கொள்ளவில்லை. போதிய அளவில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததாக மீண்டும் மீண்டும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொல்லும் போது மக்கள் தண்ணீருக்கு அலைந்து திரிந்த காட்சிகளை செய்தியாளர்கள் நினைவு கூர்ந்தனர். ஒரு வருந்தத்தக்க நிகழ்வு. இதுல எந்த இதுவும் இல்லை. வேணுன்னே ஒரு பொது நிகழ்ச்சி நடத்தி அதுல கூட்ட நெரிசல் தாங்காம இறந்து போனவங்களா இருக்காங்க. இதுல யாரும் கூட்ட நெரிசல்லாம் இல்ல. இது எல்லாமே வெயில் தாக்கம், ஹீட் ரிலேட்டட் தான். ஹீட் ரிலேட்டட் டீஹைட்ரேஷன், இது சம்பந்தப்பட்ட இறப்புகள் தான். நிகழ்ச்சிக்கே வராத சிலர் பூத கண்ணாடியை போட்டுக்கொண்டு குற்றம் குறை கண்டுபிடிப்பதாக கூறிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் இந்த விஷயத்தில் குளிர்காய நினைப்பதாக ஊடகங்களை குற்றம் சாட்டியதோடு இதே மாதிரி மற்ற இடங்களில் நடந்த நிகழ்ச்சிகளையும் தாம் பட்டியலிட்டு பேச முடியும் என கோபமாக கூறிவிட்டு பிரஸ் மீட்டையே முடித்துக் கொண்டார். பத்திரிகையாளர்கள் உங்க டிவி ரேட்டிங்க கூட்டிக்கணும். இது பிளாஷ் நியூஸ் போட்டு உங்க ரேட்டிங்க இதுல கூட்டிக்கணும். இல்ல நான் இதை திரும்பி அரசியல் இல்ல நான் இதில் திரும்ப இதுக்கு பதில் லாவணி பாடி இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சிகள், வடநாட்டில் நடந்த ஆன்மீக நிகழ்ச்சிகள், இல்ல தமிழ்நாட்டிலேயே நடந்த நிகழ்ச்சிகள், இது எல்லாத்தையும் நான் அடையாளப்படுத்தி ஒரு லாவணி பாடுறதெல்லாம் நல்லா இருக்காது. ஏன்னா ஒரு சோகமான நிகழ்வு. இதோட நிறுத்திப்போம், போதும். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.